பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமம் நம்மை ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். என் அன்பு தேவ ஜனமே, இன்றைய நாளிலே கடவுளின் நிலையான ஆசீர்வாதங்கள் எந்தெந்த வகையில் கர்த்தர் மோசேயையும் அந்த 12 கோத்திரங்களை அந்த ஆசீர்வாதம் இன்றைக்கு உபாகமம் 33 13 வசனத்திலிருந்து கடைசி 18 வசனம் வரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். என்ன செய்கிறார்? அதை அவனுக்கு 16வது வசனத்திலே முச்செடியின் தங்கியவரின் கருணையையும் அவனுக்கு அருளச் செய்கிறார். இவை யாவும் யோசேப்பின் சிரசின் மேல் வருக. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, தன் சகோதரரால் வெறுக்கப்பட்ட யோசேப்பு, அவன் அண்டை நாட்டிலே விற்கப்பட்ட அந்த மனிதன், அவனுக்குரிய ஆசீர்வாதங்களை இஸ்ரவேலின் கடவுள் எவ்வளவு அழகாக கொடுக்கிறார் பாருங்கள். அங்கே வானத்தின் அரும்பயனாகிய பனியை, ஆழியில் நீரோடைகளை, அருமையான பலன்களை, மாதந்தோறும் விளையும் பலன்களை, ஆதி பர்வதங்கள் உண்டாகும் பொக்கிஷங்கள், நித்திய மலைகளின் அரும்பொருட்கள், அருமையாய் விளைவையும் அதன் நிறைவையும் முச்செடியில் தங்கின கருணையையும் கடவுள் அங்கே கொடுக்கிறார். அன்புக்குரிய இறை மக்களே, இன்றைக்கு நான் ஒரு மருந்தை எடுத்து பயன்படுத்தும் பொழுது அந்த மருந்தின் வழியாக எனக்கு கிடைத்திருக்கிற அந்த நன்மைகளை நினைக்கும் பொழுது அதை பிறருக்கு அறிவிக்க வேண்டும் என்ற ஆர்வம், அதை கொடுக்க வேண்டும் என்ற ஆசை எனக்குள்ளாக இருக்கிறது. ஒருவேளை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா இல்லையா என்ற ஒரு ஐயப்பாடு இருந்தாலும் கூட, கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த இன்பத்தை, சுகத்தை, அந்த மருத்துவத்தின் தன்மையை பிறருக்கும் நான் சொல்ல வேண்டும். இன்றைக்கும் அன்பான இறை மக்களே, நீங்களும் நானும் இந்த உலகத்தின் கொடு நோயாகிய கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்ட போது இந்த உலகமே பல இன்னல்கள், பொருளாதார நெருக்கடிகள், கவலைகள், சஞ்சலங்கள், ஒரு நல்ல காரியங்கள், மகிழ்வான நிகழ்வுகள், சந்தோஷமான கூட்டங்கள் ஒன்றும் நடத்த முடியாதபடி அல்லல் பட்டோம். ஆனால் ஆண்டவரின் பிள்ளைகளுக்கோ ஒரு குறைவும் இருக்காது. அந்த நாளில் காணொளி மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்த காரியம் இதுதான் உலகின் பெரிய ஆசீர்வாதம். அந்த அருமுள்ளிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எந்த வறட்சியான காலங்களிலும் கூட உனக்கு பனியையும் நீரோடையும் விளைச்சலின் பலனையும் அந்தந்த மாதத்தில் விளைகின்ற ஒவ்வொரு விளைச்சலையும் இஸ்ரவேலின் கடவுள் கொடுப்பதாக வாக்கு கொடுக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, இன்றைக்கு கடவுள் எனக்கு எதை தருவார், என்ன தருவார், நான் கேட்டது ஒன்றுமே கிடைக்கவில்லையே, நான் வேண்டிக் கொண்டது ஒன்றுமே எனக்கு நடைபெறவில்லையே, ஆனால் நடந்தாலும் நடைபெறவில்லை என்று சொன்னாலும், நாம் கேட்டது கிடைத்தாலும் கிடைக்கவில்லை என்று சொன்னாலும், கர்த்தர் எல்லாவற்றையும் அதனதன் காலத்திலே உங்களுக்கும் எனக்கும் தருகிறார். என்னுடைய அனுபவத்தில் நான் ஆண்டவரிடத்தில், கடவுளே, என்னுடைய ஊழியத்தின் பாதையில் நான் இப்படிப்பட்ட சொற்ப வருமானத்தோடு இருக்கிற எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று சொல்லி பிள்ளைகளை படிக்க வைக்க, ஆனால் கர்த்தர் என்னை அபரிதமாக ஆசீர்வதித்தார். நான் நினைக்கிறதுக்கு மேலாக ஆசீர்வதித்தார். என் கண்ணீரை துடைத்தார், என் கவலைகளை போக்கினார், என் வியாதிகளை குணப்படுத்தினார். அன்புக்குரிய இறை மக்களே, இந்த பரிசுத்தமான நல்ல நாளில் உங்களையும் என்னையும் ஆண்டவர் யோசேப்பினுடைய அந்த ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையிலும் இன்றைக்கு பெருகச் செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். இன்றைக்கு உலக பாதுகாப்பு நாள் என்று அழைக்கப்படுகிறது. உலகில் வருகிற பொல்லாத தொற்று நோய்கள், இயற்கையின் பேரிடரால் வருகிற அழிவுகள், வியாதிகள், இவை அனைத்திலிருந்து ஆண்டவர் யோசேப்புக்கு எவ்வளவு பாதுகாப்பை, சகோதரரால் தூக்கி குழியிலே போடப்பட்டான், ஆனால் அவன் ஒருபோதும் சோர்ந்து போகவில்லை. இன்றைக்கு நீங்களும் நானும் வியாதி என்ற குழியில் விழுகிறோம், பொருளாதாரம் என்ற குழியில், தேவை என்ற குழியில் விழுகிறோம். ஆனால் கர்த்தர் நம்மை மறப்பதில்லை. அவர் அனுதினம் வருகிறார், அனுதினம் நம்மை கரம் பிடிக்கிறார். கண்களை மூடி செவிக்கலாமா? அன்புள்ள இயேசு சுவாமி, இரக்கமாக நீர் கொடுத்த உம்முடைய கிருபை, அன்பை நினைக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். கர்த்தாவே, யோசேப்புக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதங்கள்
எங்களுடைய வாழ்க்கையிலும் நிலைக்க வேண்டும் என்று உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம். இறைமகனும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இன்பநாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன்.